நம்ம ஹீரோடைய மூஞ்சில கட்டி கட்டியா மூஞ்சி ஃபுல்லுமே தந்து இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோ இத கியூர் பண்றதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்காரு. அந்த டாக்டர் என்னன்னா, இது வந்து அஃபிஷியலா வந்து கியூர் பண்ண முடியாது. பட் இன்அஃபிஷியலா தந்து பண்ணலாம். ஆனா என்னன்னா, அது வந்து டேஞ்சராவும் முடியலாம், சக்சஸாவும் முடியலாம். உனக்கு ஓகே அப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு தந்து இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு தந்து பேசுறா. பட் நம்ம ஹீரோ அத தப்பா புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிஸ் குடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பட் அந்த பொண்ணு அத புரிஞ்சுட்டு அங்கருந்து எந்திச்சு போயிடுவா. நம்ம ஹீரோக்கு இது ரொம்பவே தந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே நம்ம அந்த டெஸ்டிங்காச்சும் வந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டெஸ்டிங்க்கு தந்து போறாரு. அங்க போனோனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில தந்து போடுறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இது வந்து நான் ஏகப்பட்ட கெமிக்கல் தந்து யூஸ் பண்ணா நீங்க ப்ராப்பரா தந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே தந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு விஷயத்த அந்த டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தா வீட்டுக்கு தந்து வந்துடுறாரு. வந்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மூஞ்சில இருந்து ஒரு பபுள்ஸ் தந்து உடையுது. அது கொஞ்சம் கொஞ்சமா தந்து ஹீரோட மூஞ்சில ஃபுல்லுமே தந்து பபுள்ஸ் உடைஞ்சு நம்ம ஹீரோ அவருடைய மூஞ்சில இருந்து ஒரு லேயர் மாதிரி தந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு 1 வீக் தந்து வீட்டில் தான் சாப்பிட்டு தூங்கிட்டு தந்து இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தந்து பார்த்தீங்கன்னா வெளில தந்து வராரு. இப்போ ஹீரோ செம்ம அழகான தந்து பார்த்தா மாறிட்டாரு.